Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் கோவில் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கோவில் புளியோதரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கடுகுளுந்து 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், தனியா 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகா 10லிருந்து 12, தேவையான அளவு கருவேப்பிலை, வெல்லம் 1 துண்டு, வேர்க்கடலை பருப்பு 2 ஸ்பூன், நல்லெண்ணெய் 50 கிராம், புளிக்கரைச்சல் 1 கப், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள். நான் புளிக்கரைச்சலில் ஏற்கனவே உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கோவில் புளியோதரை செய்யலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் கடுகுளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தனியா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். இது எண்ணெய் சேர்த்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாகவே இந்த மாதிரி வறுத்திங்கனாலே நல்லா இது பொரிஞ்சிரும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம 10லிருந்து 12 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இது ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் அதே கடாயில் 50 கிராம் நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா செவுக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அடுத்ததாக 2 ஸ்பூன் வேர்க்கடலை பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சலை 1 கப் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த புளி காய்ச்சல் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை கொதிக்க விடணும். இப்போ இது கொதிச்சிட்ருக்கு. அப்பப்போ இதை கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. இந்த புளியோதரை உங்களுக்கு கோவிலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். இந்த புளி கரைச்சலை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனா ஒரு 15 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் நார்மலாக வெளியில் வச்சிங்கன்னா 4 நாள் வரைக்குமே நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்லா திக்காக இருக்குது. இப்போ எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு மிதந்து வருது. இது பார்க்கவே நல்லா கண்ணாடி மாதிரி பளபளப்பாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. இப்போ எண்ணெய் எல்லாமே மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற புளியோதரை பொடியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய கோவில் புளியோதரைக்கான புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம நல்லா ஆறுனதும் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த புளிக்காய்ச்சலோட கொஞ்சம் சாதம் போட்டு உங்களுக்கு கோவில் புளியோதரையை கலந்து காமிச்சிடுறேன். இது உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அதுக்கப்புறம் கோவிலுக்கு ஏதாவது நீங்கள் கொண்டு போகணுன்னா கூட பிரசாதம் கொடுக்கும்பொழுது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ நம்ம கோவில் புளியோதரைக்கான புளிக்காய்ச்சலில் கொஞ்சம் சாதம் போட்டு கலந்துடலாம். இது கூட நீங்கள் பச்சை கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனையாக இருக்கும். கோவிலில் புளியோதரை தரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பச்சை கருவேப்பிலை போட்டு கொடுப்பாங்க. இது சேர்த்து நல்லா கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்மளுடைய புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இந்த கோவில் புளியோதரையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.